இந்த உலகத்தில் இலிமினாட்டி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ராக் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாருங்கிறத யாருமே மறுக்க முடியாத உண்மை. பான்ஸ் பவுடரும் அவரு தான், ஜான்சன் பேபியும் அவரு தான், டொக்கோமோ சிம்மும் அவரு தான், ஜியோ சிம்மும் அவரு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தோட மிகப்பெரிய 5 டாப் 5 விமான நிறுவனங்கள்ல 3 நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய ஷேர் ஹோல்டராக இருக்கிறார். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அனைத்துமே இவரை தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளில் தூணும் இவர் தான், திரும்பவும் இவர் தாங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துலையுமே விசாரிச்சுக்கிறாரு. இவருடைய கதை எங்கே ஆரம்பிக்குது, கதையெல்லாம் வரலாறு, இவருடைய இது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது ஆசைப்படுறாரு. என்ன ஆசைப்படுறாருன்னா, நம்ம மிகப்பெரிய அரசியல்வாதி ஆகணும். ஸ்கூல் முடிக்கிறாரு. ஸ்கூல் முடிச்சு காலேஜில் போயிட்டு பொலிட்டிக்கல் படிக்கிறாரு. பொலிட்டிக்கல் முடிச்சுட்டு வெளில வரும்போது தான் ஒரு உண்மை தெரியுது. இந்த உலகத்தை ரோல் பண்ணுறது பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது, மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ், ட்ரில்லியனர்ஸ் தான் வந்து உலகத்தை ரோல் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டாலே என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு காலகட்டங்களில் வந்து ஒரு இடத்துல தான் பணம் இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய இடத்துல பணம் இருக்குது. ஆனால் அன்றைக்கி ஒரு இடத்துல தான் மிகப்பெரிய அளவில் பணம் லீகலாக இருந்துச்சு. அதுதான் பேங்க். இவர் என்ன பண்ணுறாரு, பேங்க்கில் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண சின்ன வேலையில் வேலைக்கு சேர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரமோஷன் வாங்கி இவர் மேனேஜர் அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றாரு. அந்த மேனேஜர் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டோம்னா, வேறு யாரோ ஒரு எழுத்து பிழையாக செஞ்சு கொடுத்த ஒரு விஷயத்தில் வந்து இவர் கையெழுத்து போட்டுறாரு. கையெழுத்து போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வேலை அப்படிங்கிறது பறிக்கப்படுகிறது. இவரோட வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மார்க் அப்படிங்கிறது வைக்கிறாங்க. இவர் எங்கேயுமே வேறு பேங்க்கில் போய் வேலைக்கு சேர முடியாத மாதிரி இவர் வெளியில் வந்தோடனே ரொம்ப கோவப்படுறாரு. இவர் கையில் எந்த காசு இல்லை. இவர் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஹேண்டாக இருக்கிறாரு. ஸோ ஒரு காலகட்டங்களில் நம்ம எதாவது ஒன்று பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு தாண்டா வந்தாகணும் அப்படிங்கிற சொல்லி என்ன பண்ணுறாரு, இவர் வந்து இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா இவர் புத்திசாலி, இவர் மாதிரி இன்னொரு 4 பேரை கூட சேர்த்துக்கிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவர் கண்டுபிடிச்சாரால யதார்த்தமாக வந்துச்சான்னு தெரில, அலாடின் அப்படிங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இவர் கைக்கு வந்து சேருது. இந்த அலாடின் சாஃப்ட்வேர் வச்சு என்ன பண்ணுறாரு, அந்த அலாடின் சாஃப்ட்வேரோட வேலை என்னன்னு சொல்லிட்டோம்னா, அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலைமைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன இருக்குதுன்னு சொல்லி அதில் நம்ம உள்ளாடி அதுக்கிட்ட வந்து ஒரு அனலைஸ் கொடுத்தோம்னா அது ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு கொடுக்கும். இந்த கம்பெனியில் இந்த ஷேர் இவ்வளோ போடுங்கன்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100க்கு 70% கரெக்டாக இருந்திருக்குது அன்னைக்கு காலகட்டங்களில். அதை நம்பி என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட விளம்பரப்படுத்துகிறாரு. இவர் விளம்பரப்படுத்தோடனே மக்கள்லாம் நடுத்தர குடும்பத்தை வந்து பெரிய பெரிய பணக்காரங்களாம் சும்மா போட்டு பார்க்கலாம்னு போட்டு பார்க்குறாங்க. அது கிளிக் ஆகுது. இவர்கிட்ட வந்து பணத்தை கொட்டுறாங்க. இவர் வந்து மில்லியனர் கிடையாது, பில்லியனர் கிடையாது, ட்ரில்லியனர் ஆகிறாரு. மக்கள்கிட்ட பணம் வாங்கி அந்த அலாதின் சாஃப்ட்வேர் மூலிமா கருத்துக்களை பகிர்ந்து மிகப்பெரிய நிலைமைக்கு வராரு. அப்படி மிகப்பெரிய நிலைமைக்கு அந்த வாட்டி உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது 2008ஆம் ஆண்டு மிகப்பெரிய கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கிறது. மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில வினாடிகளில் உலக பொருளாதாரம் சரிஞ்சவுடனே ஏழையாக மாறிடுறான். அவன் கையில் இருக்கிற சொத்து போகிற கண்டிஷனு, வேலை சில ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, உள்ள என்ட்ரி வர்றாரு. 4%லேருந்து 40% வரைக்கும் அடிமாட்டு ரேஞ்சுக்கு பேசி அவங்க கிட்டலாம் வந்து ஷேர் ஹோல்டர்லாம் மாறுறாரு. அதாவது அவங்கக்கிட்ட பார்ட்னராக மாறுறாரு பணம் கொடுத்து. இப்போ என்னப்பா நீ இந்த மாதம் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது 2 கோடி வேணுமா, 2 கோடி நான் தரேன், உன் கம்பெனியில் எனக்கு ஒரு 40% எழுதி கொடு, ஷேர் ஹோல்டராக கொடுன்ட்டு. அப்படி அவர் வாங்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகத்துடைய பெரும்பான்மையான நிறுவனங்களை அவர் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கலாம் என்னென்ன பண்ணுறாருன்ட்டு. அவருடைய மெயின் இதே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன். அவர் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனி, அதாவது பார்த்திங்கன்னா வண்டி தயாரிக்கிற கம்பெனி, விமான கம்பெனி, அது மட்டும் இல்லாமல் கப்பல் ஷிப், கார்கோ கம்பெனி, இது எல்லாத்துலேயும் வந்து பங்கு வச்சுருக்கிறாரு. மக்களுடைய எரிபொருள் தேவை இருக்கக்கூடிய அனைத்துலேயுமே வந்து அவர் பங்கு வச்சுருக்காரு. எரிபொருள்னால் கரண்ட்டும் அடங்கும், பெட்ரோல் அடங்கும், இதிலெல்லாம் அவர் பங்கு வச்சுக்கிறார். கேஸ்லேயே அவருடைய பங்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறை, மக்களுக்கு இது 3 தான் தேவை. உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி காலகட்டங்களில் உணவு, உடை, இருப்பிடம், அதுக்கு அடுத்தபடி என்னது, எரிபொருள் தேவை, இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகக்கூடிய பிரயாண தூரம், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ தேவை, இதெல்லாமே தான் மனிதனுக்கு அடிப்படை தேவை இருக்குது. அதில் எல்லாம் அவர் கை வச்சார், அதெல்லாம் அவர் பங்கு வாங்கினார். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யாருமே அசைக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாரு. அவர் முடிவு பண்ணுறதின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இவருடைய பார்ட் வீடியோ அப்படிங்கிறத நம்ம விரைவில் மேக் பண்ணலாங்க.